அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு புகழ். அடுத்து 6வது குறள் தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலில் தோன்றாமை என்று சொன்னால், பிறக்கிற போதே யார் சார் புகழோட தோன்றுவார்களா என்றால் அப்படி நினைத்து விடக்கூடாது. அதை அப்படி கொண்டு வரணும். அந்த மாதிரி அந்த குழந்தை இளம் வயதிலிருந்தே புகழுடையவனாக வாழ்கிற மாதிரி தொண்டு தான் மிக முக்கியமானது. அதாவது பாரதியார் சொல்வார், இந்த டிசம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு இந்த கொடி நாள் என்று கொண்டாடுவாங்க. இராணுவத்தினரை சிறப்பிக்க வேண்டும் என்பதனால கொடி நாள் என்று கொண்டாடுவார்கள். அப்படி கொண்டாடுகிற போது நிதி மிகுந்தவர் பொற்குவைதாரில், குறைந்தவர் காசுகள் தாரில், அதுவும் இல்லாதவர்கள் நல்ல சொல்லை சொல்லுங்கள் என்று அந்த பாடல் வரும், பாரதியாருடைய பாடல்ல. அது மாதிரி அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிற போதே அவர்களை தூண்டி 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 இந்த நல்ல செயல்களை அவர்களுடைய மனதிலே விதைத்து விட வேண்டும் பெற்றோர்கள் என்பதனாலதான் தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை என்று. நம்ம நாட்டுல அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு, உலகத்திலே இருந்திருக்கு. நான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால மஞ்சரி என்று ஒரு புத்தகம், ஒரு மாத இதழ் வரும். அதுல இத்தாலி என்று நினைக்கிறேன், அது ஊரு அந்த நாடு தெரியவில்லை. அதுல ஒரு 3 வயது குழந்தை, இத்தாலியா நினைக்கிறேன், பிரான்ஸா இருக்கும், ஒரு 7-8 மொழிகளிலே பேசக்கூடிய திறன் பெற்றிருந்தது. அதை படம் போட்டு வச்சிருந்தாங்க. அதை எனக்கு ஒரு ஆசிரியர் கொடுத்தார். அதை நான் பாதுகாப்பாக அந்த இதில் வைத்திருந்தேன். இந்த மாதிரி ஒரு தாள்ல போட்டு வச்சிருந்தேன். சில ஆண்டுகள் கழிச்சு அதை எடுத்து பார்க்கிற போது அந்த எழுத்துக்கள் எல்லாம் இந்த தாளிலே ஒட்டி விட்டது. தாள் வெள்ளையா இருக்கு. நம்மளால பாதுகாக்க முடியும். தொழில்நுட்பம் எனக்கு தெரியல, அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற தொழில்நுட்பம் தெரியாதனால அந்த மாதிரி தாள்ல வச்சிருந்தேன். அந்த கண்ணாடி தாள்ல அப்படியே எல்லா எழுத்துக்களும் ஏறி விட்டது. அந்த தாள் வெளியாயிடுச்சு. இது நமக்கு அதாவது அகைச்சான்று. நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. அதுக்குதான் அதை தேடி எடுத்து பார்த்தேன். அப்படி தேடி எடுத்து பார்க்கிற போது அந்த எழுத்துக்கள் எல்லாம் அதிலே ஒட்டி விட்டன. நம்ம நாட்டிலே இருந்தது. ஒரு திருஞான சம்பந்தர் 3 வயதுல, மெய்கண்டார் 2 வயதுல, திருஞான சம்பந்தருடைய திருவெண்காட்டு பதிகத்தை படித்து அந்த பெற்றோர்கள் படித்ததுனாலே பிறந்த குழந்தை என்று அந்த வரலாறு வருகிறது. எல்லாம் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னால. ஞானசம்பந்தர் இன்னும் முன்னால, ஒரு 7ஆம் நூற்றாண்டு வகையில. அதற்கு பிறகு ஒரு 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னால மெய்கண்டார். இப்படி இளம் வயதிலேயே அவர்கள் திறன் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், தோன்றி புகழோடு தோன்றுக. இதே மாதிரி எல்லாரும் தோன்ற முடியுமான்னு இல்லை. நாம் அந்த எல்லையை தொடுவதற்காக சின்ன குழந்தையிலிருந்தே அவர்களை துண்டாற்ற பழக்க வேண்டும் என்பதனாலதான் இதை தொட்டு காட்டுகிறேன், அவ்வளவுதான். பிறத்தலும் பிறவாமையும் இறைவன் ஏற்பாட்டின்படி அல்லது ஊழின் அமைப்புப்படியே நிகழ்வதனாலேதான் அவை பிறப்பவரின் உணர்ச்சியோடு கூடியனவாய் விருப்பத்திற்கு அடங்கியனவளவும் அல்ல. ஆதலால் இங்கு தோன்றுக தோன்றற்க என்று கூறியதெல்லாம் புகழுக்கேற்ற நல்வினை செய்வானை பாராட்டியதும் அது செய்யாதானை பழித்ததுமே அன்றி வேறல்ல என்பார் பாவாணர். புகழ் என்பது ஆகுபெயர். அந்த செயலுக்கு செய்து ஆகி வருவதனாலே அது ஆகுபெயர் என்று சொல்லுகிறார்கள். மீண்டும் குறளை கவனியில், தோன்றின் புகழோடு தோன்று அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை என்று. இதற்கு இணையான இன்னொரு குறள் சொல்ல வேண்டுமானால் 505. அது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். ஒருவன் பெருமை பெறுவதும் சிறுமை பெறுவதும் அதனுடைய தன்மையினாலே அந்த கட்டளைகள் என்றால் பொற்கொள்ளர் பொன்னை உறைந்து பார்ப்பார், உரைத்து பார்ப்பார். அது 14 கேரட்டா, 20 கேரட்டா, 22 கேரட்டா என்பதை, கேரட் என்பது அந்த தன்மையினுடைய, தங்கத்தினுடைய தன்மையின் அளவு. அந்த மாதிரி உரைகள் இவர் நல்லவரா கெட்டவரா என்பதை உரைத்து பார்க்கிற கல் எது என்று சொன்னால், ஒரு மனிதன் தான் வாழ்கிற காலத்தில் என்ன மாதிரியான செயல்களை எல்லாம் செய்திருக்கிறான் என்பதுதான் உரைகள் என்பதுதான் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கருமமே, தன்னுடைய செயல்பாடுகளே கட்டளைகள். இந்த உரைத்து பார்க்கிற கல் என்ன என்று சொன்னால், நான் வாழ்கிற போது என்ன செய்தேன் என்று நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாதிரி ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி செய்தால்தான் தோன்றின் புகழோடு தோன்று அகுதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று. அடுத்து 7வது குறள், புகழ்பட வாழாதார் தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவதெவன். புகழ்பட வாழாதார் தம் நோவார் தம்மை இகழ்வாரை
இது இகழ்வாருங்கிற சொல் வரும்போதே அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்பதை நம்ம அப்படி கொண்டாந்து பார்க்கணும். இந்த சொல்லி எங்க வந்தது, இந்த சீர் எங்க வருது அப்படின்னு. புகழ்பட வாழாதார் தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவதவன், புகழ் உண்டாக வாழ இயலாதவர் தம்மை நோவ வேண்டியதிருக்க அவ்வாறு செய்யாது தம்மை பழிப்பவரை நோவதேவன். நம்ம நம்ம பத்தி ஏளனமா சொல்ற பத்தி நம்ம நோவக்கூடாது, அதாவது வருத்தப்படக்கூடாது, வருந்த இயலாது. ஏனென்றால் நாம் புகழ் உண்டாக வாழவில்லை. புகழ்பட வாழாதார் தம் நோவர்னா தன்னைத்தானே வருத்தமடை செய்யணும். ஐயோ நம்ம இந்த மாதிரி சேவையெல்லாம் செய்யாம விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா, ஐயோ அவன் இவ்வளவு புகழ் உடையவனா இருக்கானே அப்படின்னு அவன் மேல பொறாமப்படக்கூடாது. அப்படி பொறாமைப்படுவதற்கு பதிலாக தம்மை நொந்து கொள்ள வேண்டும். இனிமேலாவது செய்வோம் என்று அவன் எத்தனை வயதில் சிந்திக்கிறானோ அந்த வயதிற்கு பிறகாவது அவன் அதை சிந்திக்க வேண்டும் என்பது கருத்து. இப்படி தம்மை இகழ்வாரை மற்றவர்கள் இவன் எதற்காக வருத்தப்படுகிறான் என்று கேள்வி கேட்கிறார். நோவது எவன், நோவது எவன், நோவது ஏன்? தம்மை இகழ்வாரை நோவது எவன், புகழ்பட வாழாதார் தம் நோவார் தம்மை நுகழ்வது என்று கேட்கிறார். இதுல ஒரு கருத்து பாருங்க. பேகன் என்று ஒருத்தன் இருந்தான், ஒரு வள்ளல். அவன் இந்த கோவலன் மாதிரி தன்னுடைய மனைவியை எடுத்துட்டு இன்னொரு மாட்டை போயிட்டான். இது இந்த பெரிய பெரிய அறிஞர்களுக்கெல்லாம் சில புறநானூர்ல பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுவாங்க, அறிவுரை சொல்லுவார்கள் அரசர்களுக்கே. அரசர்கள் அதை கேட்டுக்கொள்வார்கள். இப்ப இங்க போகிற போது ஒரு புலவர் இல்லை. யாரெல்லாம் போயிருக்காங்க பாருங்க. கபிலர், பரணர், அரிசில் கிழார், பெருங்குன்றூர் கிழார் 4 பேர் போய் அவருக்கு அட்வைஸ் பண்றாங்க. அப்பா உன் வீட்டுக்காரம்மா நல்ல மனைவி, உனக்கு அனுசரணையா தான் நடந்துகிட்டு இருந்தா, நீ ஏன் இப்படி உன்னுடைய மனதை இப்படி மாற்றி கொண்டாய்? எங்களுக்கு கூட பரிசெல்லாம் வேணாம்ப்பா, நாங்க வறுமையில இருந்தாலும் இருந்துட்டு போறோம், ஆனா நீ உன் வீட்டம்மாவோட சேர்ந்து வாழு. எவ்வளவு பெரிய அரிய செயல் பாருங்க. இதுதான் புகழ்பட வாழாதான் தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோ. இவங்களால என்ன செய்ய முடியும்? பாட்டு எழுத முடியும், அவ்வளவுதான். புறநானூர்ல ஒரு பாட்டு வரும், அதோட சரியா போச்சா? இவர் வாழ்க்கையில என்ன செய்யறாரு பாருங்க, அருமையான தொண்டு. தரிகட்டு போய் பிரிந்து போன அந்த தலைவன். 2வது அவன் மிகப்பெரிய வள்ளல். அப்படி இருந்து இவன் தரிகட்டு போய்விட்டானே என்று கருதி அவன் இருக்கிற இடம் தேடி சென்று ஒருவரல்ல இருவரல்ல 4 அரிசில் கிழார், கபிலர், பரணர், பெருங்குன்றூர் கிழார் என்கிற 4 தமிழறிஞர்கள் சென்று அவனை நல்வழிப்படுத்துகிறார்கள் என்பதுதான் புகழ்பட வாடாதார் தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது என் குரலுக்காக நாம் சொல்லப்படுகிற செய்தி. அடுத்தது வசை வசை வசைன்னு 3 வசை வருகிறது. 8, 9, 10. வசை என்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். வையத்தாருக்கு எல்லாம் குரலை நன்றாக தெளிவாக படியுங்கள். வசை என்ப வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். எச்சம் என்பது மிச்சம். தன்னுடைய காலத்திற்கு பிறகு என்ன நிற்கும்? புகழ்தான் நிற்கும். அதை நீ பெறவில்லை என்றால் வையத்தார்களெல்லாம் உன்னை வசைபாடுவார்கள். வசை என்ப வையத்தாருக்கு, வையத்தாரெல்லாம் ஒருவன் புகழை தனக்கு பின் நிறுத்தாவிட்டால், அதான் எச்சம் பெறாவிட்டால், இசை என்னும் எச்சம் பெறாவிடின். அப்படி படிங்க, பொருள் புரியுதுக்கா? வையத்தாருக்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் வசை என்ப, உனக்கு படிதான் கிடைக்கும். மக்கள் எல்லாரும் ஓரினத்தாராதலும் புகழ்பட வாழ்தலே உயர்தனை பண்பாதனாலும் ஒருவன் பழி அவன் இனத்தையே சாரும் என்னும் நெறிமுறை பற்றி வையத்தார்க்கெல்லாம் வசை என்று சொன்னார் என்பதை கொள்ளுங்கள். மீண்டும் குரலை பாருங்கள். வசை என்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடேன். வசையிலா வன் பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். இசையிலா யாக்கை என்பது புகழ்பட வாழாதவனுடைய உயிர்குறை இன்மையால் யாக்கை என்று சொன்னார். ஏன் யாக்கை என்பது இழிவாக சொல்லுகிறார் என்று சொன்னால், அவன் உயிர்ப்புக்குரிய வேலைகளை செய்யவில்லை. நம்முடைய உடம்புல நரம்பு இருக்கு, எலும்பு இருக்கு, மேல தோல் மூடி இருக்குது, உள்ள ரத்த ஓட்டம் இருக்குது, அவ்வளவுதான். அதனால இது யாக்கைன்னு பேரு. இவையெல்லாம் போட்டு கட்டப்பட்டு இருக்கிறது. இப்போ ஒரு மருத்துவர் சொன்னார், ஒரு தலை சிறந்த உயர்ந்த மருத்துவர், அவர் சொன்னார், நம்முடைய சிறுநீரகத்துல வடிகட்டுவதற்கு 100,000 துளைகள், 1,00,000 துளைகள் இருக்கின்றன. அதை வடிகட்டி ஃபில்டர் பண்ணி தான் சிறுநீரா போகுது. எவ்வளவு அற்புதமான கண்டுபிடிப்பு பாருங்க. நமக்கு இதெல்லாம் தெரியாது, மருத்துவம் படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் பொது வெளியிலே சொல்லுகிறார், 1,00,000 பேர், கோடி பேர் பார்க்கிற மாதிரி சொல்லுகிறார்.
இப்போ அது மாதிரி நம்முடைய நிலையிலே எப்படி அந்த வேலை செய்கிறது? தனக்குத்தானே தன்னுடைய உடல் உறுப்புகளை யாராவது இதை கண்டுபிடிக்கலன்னா தெரியுமா? அப்படி வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் தன்னுடைய வேலையை ஒரு வினாடி நிறுத்தினாலே நம்முடைய நிலை என்ன என்று பாருங்கள். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையானது பிறருக்கு உதவுதல் உதவுதல் என்கிற நிலையிலே தான் இருக்க வேண்டும். அதான் வையத்தாருக்கெல்லாம் வசை என்று சொன்னார். வசை என்ற வையத்தாருக்கெல்லாம் இசை என்னும் இசைனா புகழ். இசைனா புகழ். இசை என்னும் எச்சம் பெறாவிடின் அந்த பழிப்பை இல்லாமல் பழி இல்லாமல் புகழுடன் வாழ்வார்களே ஆனால் யாரும் வசைபாட மாட்டார்கள் என்பது இதனுடைய கருத்து. வசை என்ற வையத்தாருக்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். அடுத்து 9வது குறள். வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். புகழில்லாத உடல்களை தாங்கிய நிலம் தனக்குரியதாகிய நல்ல வளங்களையும் குறைந்தும் இழிந்தும் இழந்தும் போகும். நல்ல வளங்களையும் இழந்தும் போகும். புகழில்லாத உடல்களை தாங்கிய நிலம், அங்க சொன்னோம்ல அகழ்வாரை தாங்கும் நிலம்னு, அது மாதிரி இந்த புகழில்லாத உடல்களை இந்த நிலமானது தாங்குற மாதிரி வச்சுக்காதீங்க. புகழுடன் வாழுங்கள் என்று சொல்வதுதான் இந்த குறளினுடைய பயன். பழுதில்லாத நல்ல விளைவு. புகழ்பட வாழாதான் தன் கடமையை செய்யாதவனாகையால் தன் நிலத்தையும் நன்கு பேண மாட்டான். அதனால் விளைவு குன்றும். உழுதொழிலுக்கு வேண்டிய பிறர் உதவி பெறாமையும் குறைவுக்கு காரணம் என்று சொல்லலாம் என்பதனாலே வன் பயன் குன்றும். அந்த நிலம் தருகிற மிகச்சிறந்த பயன்களை எல்லாம் பெற முடியாமல் போய்விடும். ஆகையினால இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் வசையிலா வன்பயன் குன்றும் என்பதனாலே தனக்குரிய செயல்களை நன்றாக செய்யுங்கள் என்று இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். அடுத்து வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் என்பது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று சொல்லுகிற அதற்கு பின்னால்தான் மற்ற தொழில்கள் எல்லாம். இசை இந்த தொழிலுக்கு தவிர மற்ற தொழில்கள் என்பதை வாழ்வு என்பது புகழ் வாழ்வே என்பதை பழி இல்லாமல் வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர், பழியோடு வாழ்பவர், உயிரோடு வாழ்ந்தாலும் வாழ்பவர் ஆகார் என்பதனால இந்த குறள் மூலமாக வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். இசை ஒழிய என்றால் புகழ் இல்லாமல் வாழ்பவர்கள் வாழாதவர் ஆவார். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார். பிறர் நம்மை குற்றம் சொல்லுகிற மாதிரி வாழ்கிறவர் வாழ்வு ஆகாது என்பதை இந்த குறளின் மூலமாக சொல்லுகிறார். இதனுடைய நிறைவு வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதார் என்பதற்கு புகழ்பட வாழ்வதே பொய்யாத வாழ்வு என்று கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.